கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது. நியூ புக்ஸ், நியூ கிளாஸ் ரூம், நியூ டீச்சர், நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா கிட்ஸுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த கிட்ஸ் ஃபார் திஸ் நியூ அகாடமிக் இயர். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்மளால நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களை பிலீவ் பண்ணுங்க, உங்களை நம்புங்க. இப்போ லாஸ்ட் இயர் உங்களுக்கு மேக்ஸ் டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த இயர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, ஓகேவா? ஸ்மைல் வித் கான்ஃபிடென்ட். ஓகே, இப்போ நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், உங்களோட டீச்சர்ஸை மீட் பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டாக குட் மார்னிங் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கிளாஸ்க்கு நியூ கிளாஸ்மேட்ஸ் வரலாம், அவங்கக்கிட்டேயும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கான்ஃபிடென்ட்டோட ஸ்மைல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் இயர் நீங்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஷையாக ஃபீல் பண்ணீங்களோ இந்த இயர் கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நியூ அகாடமிக் இயர் இஸ் அ நியூ பிகினிங். ஃபர்காட் ஓல்டு மிஸ்டேக்ஸ். லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. வித் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களை யாரு கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஈவன் அவங்க நல்லா மார்க்ஸ் வாங்குறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. பி கைண்ட் வித் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ரொம்ப கைண்டாக இருங்க. ஸோ அப்போ தான் அந்த கிளாஸ் ஹாப்பி கிளாஸ் ரூமாக இருக்கும், ஓகேவா? நம்ம குட் பிஹேவியராக இருந்தால் நம்மளை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்குவாங்க. ஸோ பி கைண்ட் வித் டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். செட் ஸ்மால் கோல்ஸ். ஓகே, டெய்லியும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, டேபிள்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ½ உட்காந்து ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றத ரீகால் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் அப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் பிக் சக்ஸஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ். இப்போ டெய்லியும் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு 15 minutes ரீகால் பண்ணுங்க, 15 minutes படிங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப மேம் கிட்ட கேளுங்க, இல்லை உங்களுக்கு யார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. அந்த வீக்ல என்ன போர்ஷன்ஸ் நடத்துறாங்களோ அது வீக்கெண்ட்ல ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க்கா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ். ஸோ குட் ஸ்லீப்பும் ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸும் தான் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நைட்டு முடிஞ்சளவு சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 9-9:30க்கு தூங்கிடுங்க. அண்ட் ஆல்சோ அப்போ தான் உங்களால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளால் ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போக முடியும். ஸோ தட் எந்த ஒரு டேவும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் ஸ்கூலில் ப்ரெசன்ட் ஆக முடியும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ். பிலீவ் இன் யோர் செல்ஃப், ஒர்க் ஹார்ட் அண்ட் நெவர் கிவ் அப். Wish you all the best to all the kids
for this new academic year. Be confident, be strong, work hard, stay healthy, stay active, be consistent, start small. Okay, thank you.